இந்த புதிய அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும். சாமிங்களுக்கு கொடுக்குற காசுல பாதி கேட்டா வாங்குறாங்க. இதெல்லாம் எந்த கணக்குல வருதுன்னு தெரியல. லஞ்சத்தை ஒழிக்கலன்றாங்க. இது லஞ்சமா இல்லை கமிஷனா என்னன்னு எனக்கு தெரியல. ராமேஸ்வரம் கோயிலில் புனித நீராட நீண்ட வரிசையில் காத்திருக்கும் இடங்களில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று பக்தர்கள் குறை கூறியுள்ளனர். இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் மயங்கி விழுவதாகவும், எனவே குடிநீர், மின்விசிறி போன்ற அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திதி ஹோமம் பண்றதுக்கு திதி தவசம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அங்க 1000 ரூபாய் வாங்கி 500 ரூபாய் கோயிலுக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இந்த புதிய அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும். இப்போ ஒரு லைனு கியூ இல்ல. திதி கொடுக்குற இடத்துல திதிக்காக சாமிங்களுக்கு கொடுக்குற காசுல பாதி கேட்டா வாங்குறாங்க. இதெல்லாம் எந்த கணக்குல வருதுன்னு தெரியல. லஞ்சத்தை ஒழிக்கலன்றாங்க. இது லஞ்சமா இல்லை கமிஷனா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் அடிப்படை வசதி எடுத்து சிஎம் சார் இதுக்கு நல்ல தீர்வு எடுத்து வரணும். இது நாங்க டிவியில கண்டிப்பா பார்ப்போம். தண்ணி வசதி இல்ல, ஃபேன் வசதி இல்ல, குழந்தை குட்டியெல்லாம் ரொம்ப நனைஞ்சுதான் போறோம். அதுக்கு ஒரு இருப்பிடம் கூட இல்லை. எல்லாமே லஞ்சம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்போ மூடும் எப்போ தெரியும்னு தெரியாது. இல்லாதவங்களும் வராங்க, இருக்கவங்களும் வராங்க. அவங்களுக்கு தான் முதலிடமா இருக்கு. இது சொல்றது இன்னும் உண்மையான கோரிக்கையா சொல்றேன். நான் திண்டுக்கல்ங்க.